வேர்ல்டு ஃபுல்லாவே இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா களை கட்ட துவங்கி இருக்குன்னு சொல்லணும். இனிப்புகள், கேக்குகள் மற்றும் சுவையான உணவுகளை பரிமாறி கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருக்க இந்த நாள் ஏன் டிசம்பர் 25ல கொண்டாடப்படுது அப்படின்றத பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவலை இந்த பதிவுல பார்க்கலாம். இயேசுவோட பிறப்பை நினைவு கூறும் வகையில ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுது. கிறிஸ்துமஸ் அப்படின்ற வார்த்தை கிறிஸ்துவின் மாஸ் என்பதிலிருந்து தான் வந்துச்சு. இயேசுவோட உண்மையான பிறந்த தேதி இதுவரைக்கும் தெரியலன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் 221ஆம் ஆண்டுல செக்ஸ்டர் ஜூலியஸ் ஆப்ரிகன்ஸ் அப்படின்றவரால இயேசு பிறந்த தேதின்னு இன்றைய தினம் முதல்ல அடையாளம் காணப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா உலக அளவுல இந்த நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகையா கொண்டாடலாம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. 9ஆம் நூற்றாண்டுல கொண்டாட துவங்கிய இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ரோமன் கத்தோலிக்க தேவாலயங்கள் நள்ளிரவுல கொண்டாட துவங்கினாங்க. அதே நேரத்துல புரோட்டஸ்டன்ட் தேவாலயங்கள் டிசம்பர் 24ஆம் தேதி மாலையே மெழுகுவத்தி ஏந்தி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தொடங்கிட்டாங்க. நரகாசுரனை கொன்ற தினமா எப்படி இந்துக்கள் தீபாவளியை கொண்டாடுறாங்களோ அதே மாதிரிதான் கிறிஸ்தவ மக்களும் இயேசு பிறந்த தினத்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையா கொண்டாடிட்டு இருக்காங்க. புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்ச பாடல்களை பாடுவது, தங்கள் வீடுகள்ல குடில்கள் அமைக்கிறது, கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து இந்த நாளை வெகு விமர்சையா கொண்டாடிட்டு இருக்காங்க. இது கடவுளுடைய மகனா கருதப்படுற இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை குறிக்கிறது மட்டும் இல்லாம, அவர் இந்த பூமியில மக்களுக்காகப்பட்ட துன்பங்களை எல்லாத்தையும் பொருட்படுத்தாம வாழ்க்கையில முன்னோக்கி பயணித்த நாளாதான் இந்த டிசம்பர் 25ஆம் தேதி பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இவரோட தியாகத்திற்கு நன்றியை தெரிவிக்கும் முக்கிய நாளாவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு பல்வேறு வரலாறுகள் இருந்தாலும் இன்றைய மக்களுக்கு இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து நினைவுக்கு வருகிறாரோ இல்லையோ, கேக்குகள் தான் முதல்ல நினைவுக்கு வரும் அப்படின்றதே நிதர்சனமான உண்மை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.